ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 9 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எப்படி நமக்கு 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த டே 9 கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் பிரைடல் கிரிட்ஸ். இப்போ நம்ம ஹேண்டில் வந்து மெஹந்தி போடும்போது எப்படி நம்ம ஒரு கிரிட்ஸ் போட்டு அதில் நம்ம டிசைன் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கிரிட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸில் நீங்கள் கோனை வச்சுட்டு இந்த எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டில் நீங்கள் கொண்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைனை முடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த பிளேஸில் இருந்து இந்த பிளேஸுக்கு, இங்கே இருந்து இங்கே, இங்கே இருந்து இங்கே. அடுத்தது இந்த ஹாஃபாக நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த சைடு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எண்டிலேருந்து இந்த எண்டுக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ்லேருந்து நம்ம இங்கே கொண்டு போக போகிறோம். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே கொண்டு வாங்க, இங்கே கொண்டு வாங்க, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. இதுதான் வந்து கிரிட்ஸ். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஒரு கிரிட்ஸ் வந்து போடணும். இனி வந்து இதுக்கு உள்ள எப்படி டிசைன்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து கிரிட்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிசைன்ஸ் போடும்போது எப்படி போடணுன்னா, இது வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இனி வந்து நீங்கள் இதில் வந்து லைட்டாக ஸ்பேஸ் விட்டு போடணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம டிசைன்ஸ் போடும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிரிட்ஸில் எப்படி டிசைன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் லைனை போடுங்க. இந்த எண்டிலேருந்து இந்த எண்டுக்கு போடுங்க. நம்ம அதை போல் நெருக்கி போடாமல் இங்கே நம்ம லைட்டாக கேப் விட்டு போடுறோம். ஓகேவா? இப்படி போட்டுட்டு இப்போ இதுக்கான டிசைன் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து டாட்டு தான் வைக்க போகிறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேஸில் இப்படி ஒரு டாட்டு, எங்கேன்னு இப்படி ஒரு டாட்டு, இங்கேன்னு இப்படி ஒரு டாட்டு, நாலா பக்கம் நீங்கள் டாட் வைங்க. பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட ஹேண்டில் போடும்போது அது நல்ல யூனிக்காக அழகாக தெரியும். ஓகேவா? இப்போ பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம டாட் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த டிசைனை போட்டு முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைனுக்கும் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம்.
ஆமாம், நீங்கள் வந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே. ஓகே, இது ரெடி போட்டுட்டோம். இதில் வந்து நம்ம என்ன டிசைன் போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொண்டு வாங்க. இங்கே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துட்டு நார்மலாக சிம்பிளாக விட்டுருங்க. தெரியுதா நான் எப்படி போடுறேன் அப்படின்னு? இப்படி விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வச்ச உடனே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே அதை நீக்கி கொஞ்சம் நம்ம ஸ்லோ ஆக்கிடுங்க. அப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஒன் சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேஸ்லேயும் அதே மாதிரி ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்படி நீட்டி விட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்படி ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்படி நீட்டி விடுங்க. நம்ம இந்த சைடு இப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் போடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம இப்போ செகண்ட் டிசைனும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குது அப்படின்னு? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேண்டில் போடணும். அதே மாதிரி நம்ம தேர்டு டிசைனுக்கு போகலாம். அதே மாதிரி தான் இங்கேருந்து லைன் எடுத்து அங்கே ஜாயின் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கேப் வரட்டும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ போட்டுட்டோம். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க. டாட் வச்சுட்டு இந்த இடத்துல ஹம்ஸ் போடுங்க. இந்த டிப்பை கொஞ்சம் தொடச்சி போடுங்க, இல்லாட்டா ஸ்மஜ் ஆகிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த டிசைன் போடணும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் பார்க்க ஸ்மஜ் ஆகி தான் தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நீட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்படின்னா டாட் வைக்க வேண்டாம். டாட் வைக்காமல் இந்த ஹம்ஸை நீங்கள் போட்டுட்டு, இதில் வந்து சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு டாட் வச்சுருங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி இதில் ஃப்ளவர் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டாட் வைங்க.
இப்படி நம்ம டாட் வச்சு இந்த டிசைனை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம வந்து நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ரொம்பவே நீங்கள் கேப் விட்டு தான் போடணும். இந்த சைடு போடும்போதும் ரொம்பவே கேப் விட்டு போடுங்க. இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல இனிதான் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹம்ஸ் போடணும். எல்லாத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, ஸ்மஜ் ஆகிரும். ரொம்ப எவ்வளோ கேர்ஃபுல்லாக போட முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம். இனி வந்து இங்கே இந்த டிசைன்ஸ் தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்கேயே ஹம்ஸ் போட்டு முடிச்சுட்டு வருவோம். ஓகேவா? இல்லாட்டா உங்கள் கை பட்டே அந்த இடம் ஸ்மஜ் ஆகிரும். நல்லா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஹம்ஸ் போட்டுட்டோம். ஹம்ஸ் போட்டுட்டு இந்த நடுவில் நம்ம ஃபில் பண்ண போகிற டிசைன் வந்து என்னென்னா ஹார்ட் ஷேப் டிசைன். ஹார்ட் ஷேப் டிசைன் வந்து எப்படின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிசைன் போட்டோம்ல, இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லாங் ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டுட்டு, அதேமாதிரி இந்த சைட்லேருந்து லாங் ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி இழுத்து விடுங்க. புரியுதா? எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி இழுத்து லைட்டாக அப்படி இழுத்து விட்டுட்டு, நெக்ஸ்ட் அதே மாதிரி எடுத்து இப்படி இந்த சைடு நம்ம இழுத்து விடுறோம். வருதா ஹார்ட்டு? அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு உள்ளே போட போகிறோம். இப்போ வந்து இந்த டிசைனை நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம இவ்வளோ டிசைன்ஸும் பார்த்துருக்கோம். இந்த பேசிக் ப்ரைடல் கிரிட்ஸில் வந்து இன்னுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.